ஒரு நேரம் ரெண்டாக ஆக்கி விட்டு தான் போனேன். வாங்க வாங்க வாங்க. அது யார் குறுக்கால பாத்திரத்தை வச்சுருக்கீங்க தம்பி? அது என்னம்மா கொஞ்சம் நான் சைடுக்கு வந்துடு தம்பி. அது பாத்திரத்தை கொஞ்சம் உரமாக கொண்டு வந்துடுங்க. இல்லை வாங்கிட்டீங்களா குழம்பு? சாப்பாடு வாங்கிட்டு கொஞ்சம் உரம் வந்துடுமா? வாங்க உரம் வாங்க. ஏம்மா கொஞ்சம் வேகமாக ஓரமாக வந்துடணும் கொஞ்சம், ஏன்னா குறுக்கே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. சரி கொஞ்சம் சைடாக வச்சு விடுங்க, ஏன்னா நடுவில் வைக்கும்போது தட்டி விழுந்துடக்கூடாது. உங்களுக்கும் வேஸ்ட்டு எங்களுக்கும். நாங்கள் அப்போ ஒரு ஆள் தட்டி என் காலெல்லாம் சிந்திட்டார். ஆமாம் அப்படி போங்க, வெளியே போயிடலாம். வெளியே இப்படி போயிடலாம். ஆமாம் இப்படி வெளியே போயிட்டு அப்படி வந்துடலாம். அப்படியா? சரி போங்க போங்க, காட்டுங்க. இதுதான் அது வரலாறு சிறப்புலாம் பார்த்து. ஏன்னா நாங்கள் ஏன் கூட்டம் போடாங்கன்னா இடைஞ்சா சின்ன பிள்ளைகள் மேலே குழம்பு கொட்டிடக்கூடாது. போட்டோம் கரெக்டு. இந்த இடத்துல கிளீன் ஆயிடுச்சு. இப்போ தான் இடம் கிளீனாக இருக்கு. சரிம்மா, இப்போ இவ்வளோ கிளீன் அப்போதான் இருந்துச்சுன்னா வேக வேகமாக இவ்வளோ நேரத்துக்குள்ள முடிஞ்சிருக்குங்க. இப்போ கரெக்டாக ஓடுதுல்ல. இந்த மாதிரி கிளீனாக இடம் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு. அப்போ நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், கட்டை பையில ஃபுல்லாக வேங்க வேண்டாம் போடாதுங்கன்னு. அந்த மாதிரி கொட்டி என் காலில் சாம்பார் கூட்டுற ஒரு அண்ணன் தான்.